ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிசைன் ட்ரேசிங் தான். சிம்பிளாக ஒரு கொடி டிசைன் ட்ரேசிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கஸ்டமர் கேட்டிருந்த நெக்லைன் வந்து ஒரு சிம்பிளாக, இது வந்து ஒரு மாதிரி வெந்தய கலர் ப்ளவுஸு, லைட் பிங்க் கலந்த மாதிரி. இதுக்கு வந்து நம்ம சாரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வருது. க்ரீனு அந்த கலரை நம்ம இதில் கொண்டு வரணும். பட் அவங்க கேட்ட ஒர்க் வந்து ஆன்டிக் பீட் வந்து இதில் செட் ஆகலை. ஸோ நம்ம வந்து காப்பர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 லைன் சரி த்ரெட் வந்து, அதாவது சில்க் த்ரெட்ல 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகர் பீடு, நம்பர் 3 பீடு, சுகர் பீடு எல்லாமே நான் காப்பரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடி டிசைன் வருது. இந்த கொடி டிசைனை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எம்டி பேப்பர் நான் எடுத்துட்டு அவங்கள இருக்க கொடியில வந்து இது 3மே லீஃப் இல்லைங்க, இது வந்து பீடு ஒர்க்குன்னு வருது. அடுத்த பேட்டர்ன் கொடி என்ன அப்படின்னு சொன்னா, இங்க மட்டும்தான் லீஃப் வருது, இங்க வந்து பீடு ஒர்க் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேப்பர்ல ரஃபா வரைஞ்சிக்கிட்டேன். எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப ப்ராடு நெக்கா இருந்தா மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன நெக்குக்கு வந்து நம்ம இந்த மாதிரியே நம்ம ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அளந்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு, அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கொடி ரஃபா வரைஞ்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பென்சில்ல. அது மேல அப்புறம் டார்க்கா வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இப்போ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே ஒரு பிளவுஸை நீங்க டிசைன் பண்ணும்போது சென்டரை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. நம்ம சென்டர் மட்டும் மாறக்கூடாது. ஏன்னா இந்த கொடி வந்து ரைட் சைடு வரும்போது ரைட் சைட்ல வரணும், லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைட்ல வரணும். அப்ப எனக்கு லெஃப்ட் சைடு வரும்போது இப்படி வரணும் எனக்கு கொடி. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ரைட் சைடு வரைஞ்சிட்டு இதோட இம்ப்ரெஷன் வந்து நமக்கு பேக் சைட்ல தெரியும். அப்படியே லெஃப்ட் சைடும் நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல இருந்து நான் வரைய ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு அடியில வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு கிளியர்னஸ் தெரியும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த கொடி வந்து லைட்டா வளைஞ்சும் வரணும். நீங்க பென்சில் இருந்தா பென்சில், மார்க்கிங் பென்சில் இருந்தா மார்க்கிங் பென்சில்ல கூட வரைஞ்சுக்கோங்க. சும்மா ரஃபா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க பீட் ஒர்க் கொடுக்கும் போது அந்த பீட்ஸோட நம்பரை வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து 2வது கொடி இங்க இருந்து ஆரம்பிக்குது. இத போய் டச் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நான் லைட்டா டச் பண்ணாத அளவுக்கு இப்படி வச்சுக்கிறேன். சும்மா நீங்க ரஃபா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கரெக்டா பார்த்து எத்தனை பீடு கொடுத்தா அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்டோம். இப்ப அப்படியே எடுத்து கீழே வச்சு அடுத்த பேட்டர்ன் நம்ம வரையணும். ஓகேங்களா? வரையும் போது உங்களுக்கு இந்த இடம் கரெக்டா வந்துடும். இந்த பெண்டு வளைவு வரும்போது தான் நீங்க கரெக்டா பார்த்து வரையணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா வைக்கிறேன். சென்டர்ல இருந்து தான் நமக்கு ஆரம்பிச்சு போகணும். இந்த லைன் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு போகணும். இந்த பென் வந்து கொஞ்சம் காத்து புகுந்தா ஒர்க் ஆகாது. அதனால நீங்க யூஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து போகும்போது இங்க கொஞ்சம் கேப் விட்டு வரைய சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கேப் விட்டு வரைஞ்சுக்கோங்க. அடுத்தது கரெக்டா இந்த சென்டர்ல இருந்து நமக்கு இந்த கொடி வரணும். அப்ப சென்டர்ல இருந்து வரணும் போது இந்த கொடியை கரெக்டா நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க, கரெக்டா இப்படி வரணும் இல்லையா? சோ இப்படி எனக்கு இந்த சென்டர்ல இருந்து எனக்கு இந்த கொடி ஆரம்பிக்கணும். சோ இந்த கொடி ஆரம்பிக்கிற இந்த சென்டர் பார்ட்டை கரெக்டா நான் இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சின்ன மைனூட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு. அதை பண்ணிட்டு இந்த இடம் எனக்கு இந்த கொடி வந்து இப்படி வளைஞ்சு வரணும். இந்த ஒரு கொடி மட்டும் இந்த இடத்துல கரெக்டா வளைஞ்சு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கொடியை மட்டும் நான் கரெக்டா இங்க இருந்து வளைச்சு அழகா கொண்டு போயிடுறேன். இந்த ஒரே ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம இதுல பண்ண போறோம். வேற எதுவுமே கிடையாது. இது கொடி பேட்டர்ன்றதுனால. நார்மல் பேட்டர்னா இருந்ததுன்னா நீங்க நார்மலா வேற ஏதாவது ஃப்ளவரோ வேற ஏதாவது வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது.
ஸோ நான் இப்போ எப்படி ரைட் சைடு வரைஞ்சனோ அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைடும் வரைய போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும், இதை வந்து அப்படியே திருப்பணும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு நெக்ல எப்படி எனக்கு இருக்கோ அதே பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் ஆகி லெஃப்ட்லயும் வரணும். லீஃப் வந்து எனக்கு ஒரு 2 லீஃப் வெளியில வருதுன்னா 2 லீஃப் வெளியில வரணும். அடுத்து எனக்கு இந்த பீடு பேட்டர்ன் வெளில வருதுன்னா பீடு பேட்டர்ன் வெளியில வரணும். ஸோ கரெக்டாக வச்சு அங்கே எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து அப்படியே பேரலாக எனக்கு இங்கேயும் வருது. ஓகேங்களா? சும்மா ரஃப்பாக அந்த பீடுக்குரிய லைன் போட்டுக்கோங்க. லீஃப் பேட்டர்னை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பீடு கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே கரெக்டாக அந்த எட்ஜில் போகிற மாதிரி வரைய சொன்னோம். ஸோ அதே மெத்தடில் அடுத்தது நம்ம வரைகிறோம். வரையும் போது ரெண்டாவது பேட்டர்னோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு லைட்டாக வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு வரைங்க. அதே மாதிரியே இந்த இடம் கரெக்டா மேட்ச் ஆகுதா, இங்க வரும்போது அந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்தது சென்டர்ல இருந்து நம்ம சென்டர்லேருந்து வரும்போது என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் பார்ட்டை நம்ம வரைஞ்சிக்கணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் சென்டர் பார்ட்டை வந்துச்சு, இந்த ஒரு கொடியை மட்டும்தான் லைட்டாக விளைச்சி வச்சு நம்ம வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் பார்ட்டில் இருக்க கொடி பார்ட்டை வரைஞ்சிக்கிறேன் நான். சும்மா ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொடியை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி, ரொம்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக அந்த பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது போய் இந்த இடத்துல முடியணும், இந்த கொடி வந்து ஆரம்பிக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த லைன் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பீடு ஒர்க் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிள் அண்ட் நீட் ஒரு கொடி டிசைன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான டிசைன் ட்ரேசிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிம்பிள் கொடி டிசைன் வந்து நம்ம ரஃபாக பட்டர் ஷீட் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். வெறும் பீடு ஒர்க்கு தான், அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஒர்க்குக்கு தேவையில்லை. அதே மாதிரி முதுகு சின்னதாக இருக்கவங்களுக்கும் தேவையில்லை. பேக் நெக் ரொம்ப ப்ராடாக இருக்குன்னா மட்டும் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.